வீடியோலாம் போடாதீங்க உங்க வீட்ல என்ன பார்த்தானே அது இது ஏய் சட்டை கேட்டு ஷோல்டர்ல ஏதோ ஆச்சு நீங்க என்ன ஆச்சு பாரு இங்க தாண்டா ஏறி அங்க மேல போறோம் மேல போறீங்களா மேல சும்மா ஓ கண்ணெலாம் வீங்கிச்சியா ஓ மூஞ்சில கண்ணெலாம் வீங்கிச்சியா என்னதான்டா வேணும் உனக்கு இந்த உலகம் அசிங்கப்பட்டேன் அவமானப்பட்டேன் வெட்கப்பட்டேன் வேதனைப்பட்டேன் துணித்தலை மனத்திலே வளர்த்தவன் துக்கப்பட்டேன் துயரப்பட்டேன் கஷ்டப்பட்டேன் கவலைப்பட்டேன் இத்தனை பட்டு இன்னும் திருந்தலே குரு. ஹாய் ஹலோ ட்ரூப்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து தடாவோட பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறீங்க. லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க ஒரு ஆக்சிடென்ட்டு இந்த மாதிரி ஃபைட்டு இதெல்லாம் இந்த வீடியோவில் தான் லாஸ்ட்டில் கவர் ஆக போகுது. ஸோ இதுக்குள்ளே வீடியோ போய் பாருங்கள். இந்த வீடியோ நடுவில் அந்த சீன்ஸ்லாம் வரும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் அழுத்திடுங்க. எல்லாத்த பற்றியும் நான் உள்ளே பேசியிருப்பேன். ஃபுல்லாக போய் பாருங்கள் ட்ரூப்ஸ். ஏய் போடா பின்னாடி வராங்கடா, கேமரா பார்த்து நின்று இருப்பேன். இப்போ பாரியா என் சிரிப்பு சூர்யா மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சூர்யா மாதிரி சிரிப்பியா? அது போதுமே. போயா போயா முன்னாடி போயா. ஏய் பொறுமையா போங்கடா, என் மாப்பே பாடு. மாவைய வச்சு சும்மா வாழ வர கட்டி சொல்றேன். சொல்லு. என்னடா பேச விடுறாரு. ஆக்சுவலி தடா உள்ள வந்துட்டோம். இதாங்க டிக்கெட் ஆல்மோஸ்ட் தலையில் வச்சுருக்கீங்களா? சரிங்க. டிக்கெட்டு ஆல்மோஸ்ட் 1000 ரூபாங்க. 7 வண்டி 7 மேலேயே வந்துட்டோம். பட் அவங்க 2 வண்டி வேறு பசங்க வாங்கிட்டாங்க. ஸோ நாங்கள் 7 வண்டி இருக்கோம். 7 வண்டியில் மொத்தம் 14 பேர் போயின்னு இருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். தடா உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம் ஆல்மோஸ்ட். அங்கே டூராக போகிறார். ஆக்சுவலி இங்கே ஃபுல்லாகவே இங்கே தண்ணி இருக்குமான்னு வேறு எங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஃபுல்லாக நாங்கள் வேறு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் போகிறோமா. மழை பெய்யுதாளா? இல்லை மழையும் பெய்யலைங்க. இங்கே ஃபுல்லாக தண்ணி இருக்குமா கூட தெரியல. எங்கள் ஆக்கு இல்லை நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்டா. போப்பா அப்படியே முன்னாடி போ. அப்படியே போடா. சீராப்பா ஆக்சுவலி சினிமேட்டிக் ஷாட்ல ட்ரை பண்ணுறோம். நல்லா இருக்கான்னு தெரியல. நாங்கள் வந்து பார்க்குறோம். ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு தான் இருக்கும். தடா உள்ள இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்தாலே ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான் மோஸ்ட்லி இருக்கும். இந்த மலை மேலே தாங்க ஃபஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும் ஐ திங்க் நினைக்கிறேன். நான் வந்திருக்கேன் நிறைய. ஆமாம் இது மலை மேலே சுற்றி பின்னாடி சைடு பின்னாடி சைடு போனோம். போயிட்டோன்னா அங்கேருந்து ட்ரெக்கிங் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு ½ ஹவருக்கு ட்ரெக்கிங் பண்ணால் சின்ன ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வரும். சின்ன வாட்டர் ஃபால்ஸ் வர முடியாது, ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும். சின்னதாக கொஞ்சம் ஃபேமிலிலாம் குளிக்கிற மாதிரி இருக்கும். நான் இங்கேருந்து மேலே ஏறும். ஃபுல்லாக மேலே ஏற்று அவங்களுக்கு அந்த வியூவெல்லாம் ஃபுல்லாக காட்டுறோம். அதெல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். எப்படி இருக்குது தடாவில், எப்படி இருக்குது பசங்களாம் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க தடாவில், உங்களுக்கு அதெல்லாம் நான் காட்டுறோம். ஆக்சுவலி இப்போ யூரோ நஸ்ட்டு போயின்னு இருக்கோம். என்ன ஆச்சுன்னு தெரில. பசங்க வேறு நிறுத்துன்னு சொல்லிட்டு யூரோ நஸ்ட்டாங்க. இப்போ பார்க்குறோம் என்னான்னு பார்த்துட்டு சொல்கிறோம். இது வேற ஊன்ட்டான நினைக்கிறேன் பையன் ஃப்ரெண்டு. ஒன்றும் இல்லை. அதில் என்ன ஆச்சு என்ன அதெல்லாம் தெரியல. என்ன தங்கம் ஆச்சு? என்ன ஆச்சு தங்கம்? என்ன ஆச்சு? ஊன்ட்டியா? யார் உண்டா? என்னையோ பசங்க வேற கூப்பிட்றாரு. என்ன கதையே தெரியல. பார்க்கலாம். சின்னாச்சு பேசிக்கலாம். எங்கள் தலைவன் தான் விட்டுருக்காரு மஜாவா. ஹாய் சொல்லுங்க ப்ரோ. என்னடா அது அவ்வளோ தெரிஞ்சுக்கிதுரா. சரி விடு வண்டியை மட்டும் ஃபஸ்ட்டு பாரு. வீடியோலாம் போடாதீங்க உங்க வீட்ல என்ன பார்த்தானே அது இது ஏய் சட்டை கேட்டு ஷோல்டர்ல ஏதோ ஆச்சு நீங்க என்ன ஆச்சு பாரு.
இப்போ பாரு இங்க பாரு. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோவல் பண்ணேன்? எங்க இங்க ஒருத்தர் கேமரா பார்த்து வருவேன், கேமரா பின்னாடியே தான் வருவேன்னு ஒருத்தர் சொல்லிருந்தாரு. காணோம். என்ன தேடுறாங்க? அவர் வேணா பார்க்கல, எல்லாம் ஓடி வந்திருப்பாரு. நீ பாரு வீடியோவில் பாரு வரும்போது. ஸோ ட்ரூப்ஸ் இப்போ வந்து மலையை ஏறி போயின்னுக்குறோம். வரும்போதே ஒரு ஸ்விம்மிங் பூலில் குளிச்சிட்டோம். ஸோ சரியான குளியல் எல்லாரும் அங்கே குளிச்சு இப்போ அருவி கோசம் போயிட்டுருக்கோம். பட்டு பெரிய அருவி போவோமா இல்லையான்றதெல்லாம் தெரில. ஏன்னா அந்த அருவி அலோடு இல்லைன்றாங்க. போய் பார்ப்போம். ஏறினாங்கன்னா நாங்களும் ஏறுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சன் டிவி செய்திகளுக்கு சிவகுமாரன். காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நான். எப்படியும் வண்டிக்கு ஒரு 8 ரூபா நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கும். vlog இது ஆக்சிடென்ட் தான் தமிழ்னா வைப்பியான்னு கேட்டாங்க. தடாவில் ஆக்சிடென்ட். லோடியில் மரணத்திலிருந்து தப்பித்த மாணவன். தடாவில் தடங்கள். கல்லூரி முடிச்சு வேலை செல்லும் ஒரு நியூஸ்ல வர மாதிரி செட் பண்ணேன். கம்பெனி அப்படி வச்சு பயணம் பள்ளத்தாக்கில் மரணம். பார்த்து இந்த நான் வேண்டுகிறேன், பெத்துல வேண்டுகிறேன். இரு சீக்கிரம்டா, லாக கட் பண்ணுறேன் ஏற்றினா. இதுவே ஈஸி தான் வந்தது. நான் இந்த இடத்துல உட்காந்துக்கிறேன், நானும் நேர்ந்துக்க முடியல. இங்க தாண்டா ஏரியா மேல அப்படியோ. மேல போறீங்களா? மேல சூப்பரா இருக்கும். ஏய் யாமாலாம் ஊத்துறீங்களா டேய்? போடா இருக்குடா. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. ஸோ ட்ரூப்ஸ் இப்போ தான் நாங்கள் ஃபால்ஸ் ஒன்றும் வண்டி ரீச் ஆகல. ஸோ ஃபால்ஸ் கிட்ட வந்து ரீச் ஆகிருக்கோம். இப்போ வந்து இந்த பக்கத்துலேருந்து, அதாவது நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ அங்கேருந்து ஏறி வராங்களா ஒருத்தரா, அந்த இடத்துலேருந்து தான் நாங்களும் பறையாக ஏறி இறங்கி ஸோ இங்கே வந்து நின்றுட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து இன்னும் இதுக்கு மேலே காவா ஓரத்தில் கஞ்சா அடிக்கிற மாதிரியே இருக்கிற காலத்து கீழே யாருக்கு. ஸோ இங்கேருந்து இது மேலே போனால் மேலே வந்து ஃபால்ஸ் இருக்குது. ஸோ மேலே வந்து அலோடு கிடையாது. அங்கே செக்யூரிட்டி உட்காந்துருந்தாங்க. அதுவும் நான் ஜூம் பண்ணி காட்டுறேங்க செக்யூரிட்டி எங்கே இருக்காங்கன்ட்டு. குரங்கு மட்டும்தான் தெரியுது, கண்ணுக்கு மட்டும்தான் செக்யூரிட்டி தெரியாது. செக்யூரிட்டியே ஸோ இதுக்கு மேலே ஜூம் ஆகலைங்க. அங்கே செக்யூரிட்டி இருக்காரு. ஸோ அந்த செக்யூரிட்டி மேலே அலௌடு இல்லைன்ட்டாங்க. ஸோ இது மேலே ஏறி போயும் அதனால் பசங்களாம் இங்கே குளிச்சுன்னு இருக்கிறாங்க. ஸோ அந்த தம்மத்தோண்டு ஃபால்ஸில் எல்லா குளிச்சுன்னு என்னென்னமோ பண்ணுறாங்க. இவனுங்களாம் நம்ம பசங்க தான். ஸோ இதுதான் சின்ன ஃபால்ஸ். இங்கே தான் வந்து குளிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது இப்போது. ஸோ ஓகேங்க ட்ரூப்ஸ், இப்போ வந்து நாங்கள் கரெக்டாக தடாகிரெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டோங்க. வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். 5 மணி மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 5 மணிக்கிட்ட ஆயிடுச்சுங்க. ஸோ இன்னொரு ஒரு 7 மணி 7:30 மணிக்கு தான் நாங்கள் வீட்டு போயே சேருவோம்னு நினைக்கிறேன். ஸோ தடாவில் ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்தது. ஆல்ரெடி எங்களுக்கு ஒரு வண்டி ஒன்று ரிப்பேர் ஆகிடுச்சு. இன்றைக்கி தடா ஃபுல்லாகவே ஒரு சில பிரச்சனைகள் நிறைய வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ ஒரு வண்டி ஒன்று ரிப்பேர் ஆகிடுச்சு. அந்த வண்டி எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுத்துட்டா அதுக்கு ஒரு டைம் ஆயிடுச்சா. இன்னொரு வண்டி எடுத்துகிட்டு போய் கீழே போட்டோம். ஸோ அந்த வண்டி அது ரெடி பண்ணி அது பண்ணி அதுவும் டைம் ஆயிடுச்சு. ஸோ ஒருத்தனுக்கு வேறு அடிபட்டுச்சு அதில். அண்ட் தென் இன்னொரு என்னன்னா, போயிட்டு வரும்போது கீயை வேறு தொலைச்சிட்டோம். ஸோ இந்த வண்டியோட கீயை எங்கே போட்டோன்னே தெரியாத மாதிரி தொலைச்சி வச்சிட்டோம்.
பார்த்தா வண்டியிலே தான் விட்டு போயிருக்கோம். யாரோ ஒருத்தர் பார்த்து அந்த வண்டியில் இருக்க கீயை பார்த்துட்டு அந்த கீயை எடுத்து வண்டியில் லாக் பண்ணி வச்சோம்ல, சைடில் தொங்க விட்டு ஹெல்மெட்டை லாக் பண்ணிட்டு போனோமா. ஸோ அந்த ஹெல்மெட் உள்ள போட்டு வச்சுட்டு போய்க்கிறாங்க. யாரோ ஒரு புண்ணியமா செஞ்ச வேலை அது. தடாலையும் ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்ததுங்க. அது என்னன்னா, இப்போ வந்து ஒரு கேங்காக ஒரு லேடிஸ் வந்திருக்காங்க. நான் உங்களுக்கு என்ன அந்த வீடியோவை நான் இது பேசி முடிச்சு சைடில் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த கேங்காக ஒரு லேடிஸ் வந்திருக்காங்க. அவங்க ஏதோ சும்மா ட்ரிப்பு மாதிரி வந்திருக்காங்களா, இல்லை அவங்க காலேஜ் ட்ரிப்பா, அந்த மாதிரி எதுனான்னு தெரில. ஸோ அவங்கக்கிட்ட வந்து ஒரு பையன், அதாவது ஒரு கேங்காக ஒரு 3-4 பசங்க வந்த கேங்கில் ஒரு பையன் வந்து அவங்கக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான். ஸோ பேட் டச் அப்படி கூட சொல்லலாம். பேட் டச் ஒருத்தவங்ககிட்ட மட்டும் இதை மாதிரி பண்ணிவிட்டு ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ணிருக்கான். இன்னொரு பையன் வந்து மிடில் ஃபிங்கர்லாம் எடுத்து காமிச்சிருக்கான் இதை மாதிரி அப்படின்ட்டு. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அந்த பையனை ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி தப்பாக நடந்துக்கிட்டாங்கல்ல, பேட் டச் பண்ணால. ஸோ அந்த பையனை பிடிச்சி அந்த பையனை அவங்க கூட வந்த பாய்ஸ் அவங்கெல்லாம் சேர்ந்து அடிச்சிட்டாங்க. ஸோ அடிச்சு இது பண்ணதுக்கப்புறம் அந்த பையன் போயிட்டான். அந்த பையன் காணாமலே போயிட்டான். எங்கே எஸ்கேப் ஆகி போனானே தெரில. அவனோட ஃப்ரெண்டு இவனை ஏன் அடிச்சிங்கன்னு வந்து, அதாவது அந்த மிடில் ஃபிங்கர் காட்டின பையன், இவனை ஏன் அடிச்சிங்கன்னு வந்து கேட்க போய் அவனையும் பிடிச்சி வச்சு அந்த அக்கா சரியான அடி வச்சாங்க. ஃபுல்லாக லேடிஸ் தான். ஸோ சரியான அடி வச்சாங்க. அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சைடில் ஆட் பண்ணுறேன். அடித்ததெல்லாம் வீடியோ இருக்கான்னு தெரில. ஸோ அந்த பஞ்சாயத்து ஒரே கும்பலாக நின்று கேட்டிருப்பாங்க. ஸோ ஒரு லேடிஸ் கிட்ட இங்கே வந்து மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்க. அவனுக்கு ஃபுல்லாக போதுங்க. சும்மா அப்படியே நடந்து போகும்போதே ஒரு மாதிரி தள்ளாடனே போகிறானுங்க. இன்னொருத்தரும் வந்தான் அதுக்கப்புறம். ஸோ இது முடிஞ்சிச்சு. இங்கேருந்து கூட்டின்னு போயிட்டாங்க. நாங்கள் வெளிலலாம் வந்ததுக்கப்புறம் இன்னொருத்தனை ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சின்னு வராங்க. ஸோ அவனும் அதே கேங்லேருந்து அவனையும் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சாங்க. இன்றைக்கி அவங்களாம் இன்னமும் அவங்க கிளம்புனாங்களா என்னன்னு தெரில. அந்த பையன் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட சாரி கேட்டால் தான் நாங்கள் போவோம், இல்லைன்னா நாங்கள் உன்னை விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்கள பிடிச்சி வச்சுருந்தாங்க. என்ன கதை எது கதைனே தெரில. நாங்கள் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்புறம் கிளம்பி வந்துட்டோம். ஓகே ட்ரூப்ஸ், நான் இதோட இந்த விளாக் என் பண்ணிக்கிறேன். இந்த விளாக் எப்படியும் 2 வீடியோவாக வரும். நீ வீடு போகிற வரையும் எனக்கு கோப்ரோக்கு சார்ஜ் இருக்கும் அப்படி இப்படின்ட்டு நான் எடுத்துன்னு போகலாம். பட் பசங்களாம் சின்ன ரீல்ஸ் வீடியோ இதை மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அவனுங்கிட்ட கோப்ரோ கொடுத்துட்டுனா அவனுக்கு எதனா ஃபன் பண்ண சுற்றின்னு இருப்பானுங்க. அதனால் இது எப்படியும் ஒரு 2 வீடியோ வந்துடும். 2 வீடியோவுமே இன்ட்ரெஸ்டிங்காக, செம்ம ஃபன்னாக இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துன்னு போக பார்க்குறேன். மேக்ஸிமம் நல்லாயிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்திடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நானும் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கேன். எல்லா பிளானையும் ஃப்யூச்சரில் பண்ணலாம். எல்லாத்துக்கும் ஒரு நாள் வரும். ஸோ இதோட இந்த விளாக் எண்ட் பண்ணிக்கிறேன். டாடா பை பை, டேக் கேர்.